அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசி முன்னோதுரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 77வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸு. வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அந்த வீட்டை சுற்றி எல்லாம் காலியாக இருக்கணும். அப்போ காலியாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிழக்கும் வடக்கும் காலியாக இருக்கிறதுனால அங்கே ஜன்னல் இருக்கணும். அப்போ கிழக்கு பக்கம் நம்ம ஏற்கனவே கட்டின வீடாக இருந்தாலும் சரி, இனிமேல் கட்டப்போகிற வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் அதிக திறப்பு, அதாவது அதிக ஜன்னல் வைங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஜன்னல் வைங்க. இந்த கிழக்கு வடக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து ஒவ்வொரு ரூமுக்குமே உச்ச வாசல் வச்சுருங்க. அதாவது சப்போஸ் உள்ள நுழைய ஹாலில் வச்சுன்னா ஹாலில் வச்சுருங்க. பக்கத்தில் வந்து டைனிங் ஹால்னால் டைனிங் ஹாலில் வச்சுங்க. அதான் உச்சத்தில் வச்சுங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். ஜன்னல் அதிகம், ஆனால் அதிக திறப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஜன்னல் எண்ணிக்கை வந்து அவசியமே கிடையாது. உங்களுக்கு கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் மட்டும் உங்களுக்கு எந்த, அதாவது உச்சத்தில் வச்சுக்கணும் ஜன்னல். ஆனால் இன்னும் ஜன்னல் வேணும்னா இன்னும் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். ஆனால் கிழக்கு வடக்கில் அதிக ஜன்னல் இருக்கும்போது நீங்கள் பண்ணிக்கங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, கிழக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்களை குறிக்கிறது. கண்களுக்கு, அதாவது அந்த வீடு திறந்துருந்துச்சுன்னா சூரியன் உள்ள வரப்போ நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதேமாதிரி கண், அந்த வீட்டில் கண் பிரச்சனையும் இருக்காது. கிழக்கு வந்து திறப்பு அதிகமாக இருக்கிறது. அதே வடகிழக்கில் வந்து இருந்து வடகிழக்கில் கிழக்கு பக்கம் வந்து நீங்கள் ஜன்னல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஜன்னல் வந்து எனி டைம் திறந்தே இருக்கணும். அதாவது 24 hours திறந்தே இருந்தால் ரொம்ப நல்லது. நைட்டு கூட வந்து நீங்கள் எதுவும் க்ளோஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பூச்சி வரும்போது தான் மெஷ் போட்டுங்க. நைட்டு வந்து ப்ரைவேஷன் வேணும்னா ஸ்க்ரீன் போட்டுங்க. ஆனால் அந்த ஜன்னல் திறந்தே இருப்பது ரொம்ப நல்லது. வடகிழக்கில் கிழக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது கண்ணுக்காக. அதேமாதிரி காதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வடக்கு பக்கம் இருக்கிற வடக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். திறந்தே இருக்கு, அதாவது திறந்தே இருக்கணும். அதனால் உங்கள் வீட்டில் அதாவது காது வந்து கம்மியாக கேட்குது, அதை காது பிரச்சனை இருக்குது, காதில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஜன்னலை வந்து திறந்து இருப்பதுனால அதுக்கான இது வந்து உங்களுக்கு தீர்வாகும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா கூட அதுக்கான சீக்கிரமாக க்யூர் ஆகிறதுக்கான வழியும் அந்த வடக்கு பக்கத்து ஜன்னலை ஓப்பன் பண்ணாலும் நடக்கும். அதனால் வடக்கு பக்கத்து ஜன்னலை எப்பயும் க்ளோஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த கேட்கும் திறம் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதனால் வடக்கு ரொம்ப அவசியம். வடக்கு ஜன்னலை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் பல நல்லா தான் இருக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.